2000 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் கம்பீரமா நிக்கிற ஒரு அணையை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ இருக்க போகுது. அந்த அணை வேற எதுவும் இல்ல, கல்லணை தான். கல்லணையுடைய சிறப்பு, அதோடைய வரலாறு, அதோடைய கட்டிடத்தன்மை, அதோடைய அளவு எல்லாமே இன்னைக்கான பகுதியில நம்ம பார்க்க போறோம். பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். கலை என்பது என்ன? கலை என்பது ஒரு பிம்பத்தை உருவாக்குவது மட்டுமா? இல்லை. கலை என்பது ஒரு இருப்பின் ஒரு சிறு பகுதியை காலத்தின் கோரப்பிடியிலிருந்து காப்பாற்றி வைக்கும் ஒருவித முயற்சியாகும். இன்று நாம் பார்க்கும் இந்த காட்சிகள் நாளை வெறும் நினைவுகளாக மாறும். ஆனால் அந்த நினைவுகளை ஒரு கலையாக மாற்றும் போது நாம் மரணத்திற்கு அப்பாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும். அதுபோல ஒரு கட்டிடக்கலையின் வடிவமா இன்றுமே கம்பீரமா நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு அணைதான் கல்லணை. இந்த கல்லணையை கட்டியவர் கரிகால சோழர். இந்த கல்லணையானது கிபி 2ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னன் கரிகால சோழனால் கட்டப்பட்டது. காவிரி ஆற்றோட காவிரி ஆற்றுல அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால கடல் நீர்ல நேரடியா இந்த ஆற்று நீர் கலப்பதால கரிகால சோழன் என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த அணையை கட்டுறாரு. எந்த காரணத்துக்காக கட்டுறாரு அப்படின்னா ஆற்று நீரானது வீணாக கடலில் கலப்பதற்கு பதிலாக விவசாய பாசனத்திற்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக இந்த களிமண் கொண்ட, அதாவது கருங்கற்கள் வைத்து களிமண்ணால ஆன ஒரு அணையை கட்டுறாரு. அதுதான் கல்லணை. இப்ப இருக்க காலகட்டத்துல நவீன முறைகளை பயன்படுத்தி நம்ம அணைகளை கட்டிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலத்துல சிமெண்ட், ஜல்லி இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாத அந்த காலத்துல அணைய கட்டி ஒருத்தர் பாசன வசதிக்கு கொடுத்திருக்காரு அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் தெரியுமா? இந்த அணைய கட்டின விதமே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, ஓடுற ஆத்துல, அதாவது தண்ணி ஓடிட்டு இருக்கும் போதே அந்த ஆத்துல நடுவுல கல்லை போட்டு அஸ்திவாரம் இட்டு கற்களை ஒன்றோடு பிணைந்து களிமண்ணை பூசி இந்த அணையை கட்டியிருக்காங்க. தஞ்சாவூர் டெல்டா பகுதியின் விவசாயத்திற்கு இன்றும் இந்த அணை தான் உயிர் நாடியா இருக்குன்னு சொல்றாங்க. பல நூற்றாண்டுகளாக இயற்கையின் பல சீற்றத்தை தாங்கி இன்னைக்கும் கம்பீரமா இந்த அணை நிக்குது அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் இல்லைல்ல. இந்த அணைய வெறும் சாதாரண அணை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அன்றைய தமிழர்களின் அறிவியல் சிந்தனைக்கு ஒரு சான்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கல்லணையின் அமைப்பு. கல்லணையானது அதோடைய நீளம் சுமார் 329 மீட்டரும், அகலம் சுமார் 20 மீட்டரும், உயரம் சுமார் 5.4 மீட்டரும் இருக்கு. இது எங்க அமைந்திருக்கு அப்படின்னா காவிரி ஆற்றின் குறுக்கே தஞ்சாவூர் மாவட்டத்துல அமைந்திருக்கு. கல்லணையின் சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருவோம். இந்தியாவில் இன்னும் செயல்பாட்டில் உள்ள மிக பழமையான அணைகளில் கல்லணையும் ஒன்று. உலகின் பழமையான நீர் வழங்கும் கட்டமைப்புகளில் கல்லணையும் ஒன்று. 2000 ஆண்டுகளாக விவசாயத்திற்கு பயன்பட்டு வரும் அணைகளில் கல்லணையும் ஒன்று. ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன் கல்லணையின் கட்டுமான நுட்பத்தை பாராட்டி பின்னர் மேற்கொண்ட நீர்ப்பாசன திட்டங்கள் அனைத்திலும் இதோடைய கொள்கையை பயன்படுத்தினார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. கல்லணை ஒரு சாதாரண அணை அல்ல. அது தமிழர்களின் அறிவியல், பொறியியல் மற்றும் விவசாய முன்னேற்றத்தின் சின்னம்னு சொல்லலாம். இன்று கூட லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கு நீர் வழங்குவதன் மூலம் தமிழகத்தின் உணவு பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது கல்லணை. கல்லணை என்பது வெறும் கற்களால் கட்டப்பட்ட அணை மட்டுமல்ல. அது தமிழர்களின் தொலைநோக்கு சிந்தனை, இயற்கை மேலாண்மை திறன் மற்றும் பொறியியல் மேதைத்தனத்தின் உயிருள்ள சான்றாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட இந்த அதிசயம் இன்றும் உலகிற்கு தமிழர் பெருமையை எடுத்துரைக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க கல்லணையை விசிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கல்லணையை பத்தி தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.